அனைவருக்கும் வணக்கம். 2024 பக்ர சனி பெயர்ச்சி ராசியிலேயே நடக்கிறது என்பதால் இதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. மீன ராசிக்கு இந்த 2024 சனி பக்ர பயிற்சியாக மாறியிருக்கிறது. இந்த பக்ர சனி பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி நடந்து வருகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தின் அதிபதி செலவுகளை குறிக்கும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல விதத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாமல் அல்லது திடீர் சரிவு ஏற்பட்டு இருக்கலாம். இந்த நிலையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியாக மாற இருக்கிறது. இந்த வக்ர சனி பயிற்சி ராசியிலேயே நடக்கிறது என்பதால் இதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. உதாரணமாக கிரகம் வக்ரம் அடைவது என்பது ராசியிலிருந்துக்கு முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை குறிக்கும். இந்த ஜூன் மாதம் நடக்கவிருக்கும் இந்த வக்ர சனி பயிற்சியில் சனி பகவான் நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி செல்கிறாரே தவிர கும்பராசிக்கு முந்தைய ராசி என மகர ராசிக்கு செல்லவில்லை. இந்த வக்ர சனி பயிற்சி என்று வரும்பொழுது ஏற்கனவே 2023 மற்றும் 2024 சனி பயிற்சியால் தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் ராசிகளுக்கு அடுத்து என்னென்னவெல்லாம் சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடுமோ என்ற ஒரு விதமான பயம் ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியால் 2 விதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் விரயம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் ராசியில் சனி வக்ரம் அடைவது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் அல்லது பண நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை, மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை குறையலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இடமாற்றம் உள்ளிட்டவை ஏற்படுத்தலாம். மருத்துவ செலவு, அலைச்சல், வீண் விரயம் தரும் பயணங்கள் உள்ளிட்டவைகளும் குறையும். ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி, அஷ்டம சனி, லாப சனி என்று எப்படி சஞ்சரித்தாலுமே ஒரே மாதிரியான பலன்கள் ஏற்படாது. அதே போலதான் இந்த 2024 விரய சனி மீன ராசிக்கு பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளையும் பண வரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு லாப வீட்டின் அதிபதியாக வரும் சனி வக்ரம் அடைவது பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். பண வரவில் குறைவில்லாமல் இருந்தாலும் செலவுகள் உண்மை விட குறைந்தால் கூட வரவும் செலவும் சரியாக இருக்கும். தொழிலில் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமலும் போகலாம். திட்டமிட்ட விஷயங்கள் நடைபெறாமல் நீடிக்கும் சூழல் ஏற்படலாம். ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்கு இந்த 2024 வக்ர பயிற்சி செலவுகளை ஒரு விதங்களில் குறைத்தாலும் பொருளாதார ஏற்றத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். செலவு செய்ய நோய் நொடிகள் எட்டி பார்க்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள். எதிரிகளால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த விரும்பிய நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். கடன்பட்டு பொருட்கள் வாங்க வேண்டிய நிலையும் வரலாம். வேலையில் ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தினை பார்ப்பதால் தந்தைக்கு நன்மை ஏற்படும். வேலை நிமித்தமாக ஒரு சிலர் வெளிநாடும் செல்வார்கள். பாஸ்போர்ட், விசா இவற்றில் இருந்த தடைகளும் நிவர்த்தியாகும். வெளிநாட்டு பயணங்கள் நன்றாக அமையும். பலருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் யோகமும் தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கலை தரும். போட்ட முதலீடு, கொடுத்த பணம் திரும்பி வருதல் கடினம் என்பதால் நிதானித்து செயல்படுங்கள். தொழிலில் முதலீடுகளில் அதிகமாக அகலக்கால் வைக்க வேண்டாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டாம். உறவுகள், நட்புகள் பகையாகலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார்.
சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கியிருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பெயர்ச்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15, 2024 வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார். சனி பகவான் வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. இவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம். அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள். இது போன்ற அதிகமான சுக பலன்கள் கிடைக்க போகிறது. மேலும் பரிகாரமாக சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் என்பது தானம் செய்தலாகும். குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு உள்ளவர்கள், கடைநிலை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் போன்றவற்றை தானம் செய்வதால் சனி பகவான் மனம் குளிர்ந்து அந்த தானம் செய்பவர்களுக்கு யோகங்களை வழங்குவார். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்திமரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் 9 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அத்திமரம் என்பது திருமாலின் அம்சம் நிறைந்த மரமாகும். அத்திமரத்தை சுற்றி வந்து வணங்குபவர்களுக்கு அந்த வெங்கடாஜலபதியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அன்றைய தினத்தில் சனி பகவானை வழிபடும் பொழுது தசரத சனி சோஸ்திரம் என்னும் மந்திரத்தை துதித்து வழிபடுவது நன்மையை தரும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கும் சனி பகவான் நன்மைகளையே செய்வார். தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீருவதற்கு பசித்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்த பரிகாரமாகும். அந்த வகையில் சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் தயிர் சாதம், புளியோதரை சாதம் போன்றவற்றை அன்னதானம் செய்வதால் சனி பகவானின் நல்லருள் நமக்கு கிடைக்கும். மேலும் நமது வீடுகளில் இருக்கின்ற பழைய இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டில் தேவையற்ற பாரங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு அறைகளிலுமே அவசியமில்லாத பொருட்கள், குப்பைகள் சேர்ப்பதை தவிர்த்து வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே போதும். சனி பகவானின் தோஷம் நம்மளை அணுகாது. மேலும் தினமும் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு பிடி சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நவகிரகங்களில் சனி பகவான் சன்னதியில்
நாட்களில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வரலாம். கருங்குவளை நீல நிற சங்கு பூக்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.